என்னம்மா நிலா, என்ன ஸ்பெஷல்? கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இருக்க? என்னோட பர்த்டே சார். ஓ, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தானா? ஸ்டாஃப்க்கெல்லாம் கிடையாதா? எல்லாருக்கும் தான் சார், உங்களுக்கும் சேர்த்து தான். 2 மினிட்ஸ் இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்புறம் சத்யா, உன் பர்த்டே எப்போ? ஏய், 2 வருஷமா உன் பின்னால சுத்திட்டு இருக்க. பாசிட்டிவா ஒரு பதிலையும் காணோம். இந்த காலேஜில் பாஸ் ஆகி வெளியே போகணுன்ற ஐடியா இருக்கா இல்லையா? இப்படி எதுக்குமே வாயை திறக்காம இருந்தா என்ன? உன் மனசுக்குள்ள என்ன பேரழகின் நினப்பா? திரும்பி பார்க்கவே இவ்வளோ யோசிக்கிற? இதோ பார், உன் செமஸ்டர் பேப்பர் என்ன தாண்டி கரெக்ஷனுக்கு போயிடாது. நீ கிளியர் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றத நான் தான் முடிவு பண்ணணும். இன்டர்னல்ல கை வச்சிருவேன், ஜாக்கிரதை. சார் ஐஸ்கிரீம் சார். இல்லம்மா, டயட்ல இருக்கேன். யூ கேரி ஆன். அந்த ஐஸ்கிரீமையும் நானே சாப்பிட்றேன். ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லடி, பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரியல. போய் அந்த அண்ணா கிட்ட கேட்கணும் எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னு. என்ன வாளு, எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிட்டு இருக்க போல. என் காடை தேய்ச்சிடாத. உன் காடை தான் தேய்க்க முடியும், எனக்கு என்ன காடா இருக்கு? இல்ல நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேனா? சுத்தம். அப்போ என் தலையில தான் பில்லை கட்ட முடிவு பண்ணிருக்க. நீ தானே கட்டி ஆகணும், அதான முறை. சரி சரி, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டு வா, நான் ஜிபே பண்ணிடுறேன். இதோ போய் கேட்டு வரேன். உனக்கு என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஏய், ஏம்மா பொண்ணு, உன்கிட்ட தான் கேட்குறேன். இல்ல சாப்பிடல, ஏன்? தலை வலிக்குது. காஃபி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம். இரு வரேன். காஃபி உனக்காக ஸ்பெஷலா போட்டாங்க. தேங்க்ஸ். போடுவாங்க போடுவாங்க. பில்லு கேட்டியா? எவ்வளோ சொன்னாங்க? 1999. ஏ அம்மா, போய் பே பண்ணிடு. அதோட சேர்த்து இந்த காஃபி ஒரு 12 rupees பே பண்ணிடு. சமத்து புள்ளல்ல. காஃபிக்கு 12 rupees இல்லை, எவ்வளோ கொடுத்தாலும் ஒர்த்து தான். என்னது? ஒன்றும் இல்லை, இந்த மொபைல் போய் பே பண்ணிக்கோ. ஓகே. ஓகேவா? எப்படி இருக்கு தலைவலி? ஓகே. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. தலைவலிச்சதுன்னா ஹாஸ்டல் போய் ரெஸ்ட் எடு. ஓகே? ஏய் சத்யா, எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஏண்டி காமாட்சி? அம்மா சொல்லுங்கம்மா. எங்கடி மீனா வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. மாமா வந்துட்டாங்களா, மாமா கிட்ட பேசிட்டீங்களா, அம்மாவை கூட்டிகிட்டு போகலாமா, அது இதுன்னு ஓயாமல் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. அவகிட்ட என்னால் பேசி சமாளிக்க முடியலடி. ஓ என்னடி? என்னடி நீயாவது ஏதாவது ஒரு முடிவு சொல்லாண்டி. நான் என்னம்மா சொல்கிறது? உனக்கு அங்கே போக விருப்பமா? எனக்கு ஒன்றும் நீ அங்கே போகிறது சரியாக படலை. அதான் பாண்டி வந்ததும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு சொல்லலான்னு இருக்கேன். அந்த மீனா வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அவகிட்ட என்னால் சமாளிக்கவே முடியலடி. ஏம்மா, நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்காமா? நான் தானடியும் ஒன்று போக வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன போய் பாரமாக இருக்கான்னு கேட்குற?
எல்லாம் இந்த மீனாவால தான். நான் அவகிட்ட அப்பவே சொல்லிட்டேன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடாத அப்படின்னு. அவ தான் ஓயாம ஃபோன் அடிச்சு அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னைக்கிடி அந்த ஆளை பிடிச்சிருக்கு? அவெல்லாம் ஒரு ஆள். உன்னை வேற அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஏன்டா கொடுத்தோன்னு தினம் தினம் செத்துட்டு இருக்கேன் நான். என் பொண்ணோட வாழ்க்கை எப்படி நாசமாக்கிட்டு அவன் எப்படி தான் நிம்மதியாக இருக்கானோ தெரியல. உன்னை பெத்த வயிறு எரியுதுடி. என்ன பண்ணி தொலைய? ஊர் உலகம் ஏதாவது சொல்லுமேன்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா நான் ஏன் உன்னை அங்கே போகிறத பற்றிலாம் யோசிக்க போகிறேன்? இது உன் வீடு, நீ காலம் பூரா இங்கேயே இருக்கலாம். யார் என்ன சொல்ல போறா? அகிலெல்லாம் வாயை கூட திறக்க மாட்டா. நான் அண்ணங்கிட்ட பேசிட்டு அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுபடியே முடிவு எடுத்துக்கலாமா? அதாண்டி எனக்கும் தோணுது. இதோ பாண்டியே வந்துட்டான். காமாட்சி, வெளியே நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லையா பாண்டி, மதியம் மீனா வீட்டுக்கு வந்தா. காமாட்சிய அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தா. நான் தான் அவளை நல்லா திட்டி விட்டுட்டேன். யார் வீட்டுக்குள்ள எங்கே போய் கஷ்டப்படுறது? என் பொண்ணு இங்கே மகாராணி மாதிரி இங்கேயே இருப்பான்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசலாமேன்னு தான்யா. நீ என்னையா சொல்கிற? காமாட்சியை கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஏங்க காய் பறிச்சுட்டு வந்தீங்களா? முருகன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். கத்திரிக்காய் மட்டும்தானே? ஆமாங்க, புளிக்குழம்பு வைக்க கத்திரிக்காய் மட்டும் போதும். சரி சரி, முருகன் எடுத்துட்டு வராரு. சரிங்க. ஐயா பதில் சொல்லியா? என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன பதில் சொல்லணும்? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? காமாட்சி கிட்ட விருப்பத்தை கேளுங்க. அவகிட்ட கேட்டாச்சியா, அவ அண்ணங்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டா. ஆனா மீனா ஒத்த காலில் நிக்கிறா. அப்போ காமாட்சி மாப்பிள்ளை வீட்டுக்கே அனுப்பி விட்டுடலாமா? அப்பா ரொம்ப சந்தோஷம். அண்ணி அண்ணன் கூட சேர்ந்து வாழறது தான் நல்லது. அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். என்ன பாண்டி சொல்ற? பாவம் என் காமாட்சி, நீயே இப்படி சொன்னா எப்படி? இல்லம்மா, எத்தனை நாளைக்கு தான் காமாட்சி நம்ம வீட்டிலேயே இருப்பா? ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? காமாட்சி மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. நான் மீனா கிட்ட பேசுறேன். ஐயா அது இல்லம்மா, இனி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. நான் மீனா கிட்ட பேசிக்கிறேன். காமாட்சி மாப்பிள்ளையோடு சேர்ந்து வாழறதுதான் அர்ஜுனுக்கும் நல்லது. வயசு பையன், அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும். இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு முனையில இருந்தாங்கன்னா அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுக்குதாம்மா சொல்றேன், காமாட்சி மாப்பிள்ளை கூட போகட்டும். உனக்கு சம்மதமா காமாட்சி? சொல்லுமா. சொல்லுடி. சொல்லுங்க அண்ணி. அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதுபடியே செய்கிறேன். அப்போ சரிம்மா, நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நீ கிளம்பு. ஒரு வாரமாவது இருந்துட்டு போட்டியா? இங்கே தானம்மா இருந்தா, அவ போயிட்டு வரட்டும். அவ விருந்தாளியா எத்தனை நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். ஆனா வாழா வெட்டியா ஒரு நாள் கூட இங்க இருக்கக்கூடாது. நான் மீனாவை வர சொல்றேன். நீ கிளம்பு. என்னடி இவன் இப்படி சொல்லிட்டான்? நான் கூட அவன் மேலே இருக்கிற கோபத்தில் இவன் போக வேணான்னு சொல்லுவான்னு நினச்சேன். கடைசியில் அவனும் கிளம்ப சொல்லிட்டான். மீனா தான் ஃபோன் பண்ணுறா. ஹலோ மீனா பாட்டி, மாமா கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டோண்டி. அவன் இவளை கிளம்ப சொல்கிறான். சூப்பர் பாட்டி, சூப்பர். அப்போ நான் உடனே வரேன். ஏன் மீனா சொல்கிறத கேள்.
அவ ஃபோனை வச்சுட்டா. என்னடி பண்றது? உன் தலை எழுத்து. என்ன பண்றது? அர்ஜுனுக்காகவாவது பொறுத்துக்கோ. வேற ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆள் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே ஏதாவது சொன்னாலும் நீ கொஞ்சம் அமைதியாக போகணும். அந்த வீட்டில் ஒருத்தி இருக்காளே நீலா, அவகிட்டலாம் எதுவும் பேச்சு வச்சுக்காத. முதல்ல நீ போன உடனே அவளை துரத்தி விடுற வழியை பாரு. நீ அங்கே போய் இருக்கணும்னா உன் புருஷன் சப்போர்ட் உனக்கு தேவை. அதுக்காகவாது கொஞ்சமாவது நடி. அப்போதான் அந்த ஆள் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பான். அப்போதான் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த கட்டையை வச்சு 4 நாளைக்கு அடுப்பு விடலாம் போல. ஓடி வர ஏண்டி விஜயா? என்ன எதுக்கு ஓடி வர? சரண்யா அல்லக்கா. ஏண்டி அவளுக்கு என்ன ஏதாவது சேட்டை பண்ணாளா? வீட்டுக்கு வரட்டும். இதே வேலையா வச்சுட்டு இருக்கா. யார் வீட்டு தோட்டத்துல என்னத்தை பறிச்சா? அதெல்லாம் ஒன்றும் பறிக்கலக்க. அவ பெரிய மனுஷி ஆயிட்டாக்க. என்னடி சொல்ற? உண்மையாவே வா? ஆமாக்கா. இவ பிள்ளைங்களோட போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கா அந்த கிணத்து பக்கம். வயிறு வலி அங்கேயே உட்காந்துட்டாலாம். அதான் இந்த பிள்ளைங்களாம் சொல்லிச்சுங்க. நான் தான் போய் பார்த்தேன். கூட்டிட்டு வராங்க பின்னாடி. உன் வாயில சக்கரை தான் வச்சு அள்ளி போடணும். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க. 11ஆம் கிளாஸ் படிக்கிறா. இன்னும் வரலன்னு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவ்வளோ ஏத்து பேத்து. 2 பொம்பளை பிள்ளைய பேத்துட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லி மாற மாட்டேங்குது. ஒரு பெண் குழந்தை இந்த பூமியில பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கேள்விகளை சந்திக்கிறாங்க. குழந்தை பிறந்தா இவளுக்கு 2 பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. பிறந்த உடனே வயசுக்கு வரலன்னா அவ வயசுக்கு வரலன்னு சொல்றாங்க. வயசுக்கும் வந்துட்டா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு கேட்குறாங்க. சீக்கிரமா கல்யாணமும் பண்ணி கொடுத்தா ஏன் இன்னும் குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து புருஷன் ஒழுங்கா பார்த்துக்காம அவ மட்டும் தனியா இருந்தா வாழாவிட்டின்னு சொல்றாங்க. புருஷன் செத்துட்டானா விதவைன்னு சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து அது படிக்க வச்சு ஆளாக்குறது எவ்வளோ கஷ்டமான வேலையா இருக்கு. எனக்கா பண்றது? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லை. ஊர்ல எல்லாரும் என்ன பேர் வச்சு சொல்றாங்க தெரியுமா? ஊர்ல இருக்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம இந்த பூமியில வாழவே முடியாதுக்கா. ஐயோ விஜயா, ஏதோ ஒரு ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டு நீ ஏண்டி வருத்தப்படுற? இல்லக்கா, நான் என்னக்கா பண்ணேன்? கடவுள் என்னை எப்படி படைச்சா அதுக்கு நான் என்னக்கா பண்ண முடியும்? இங்க பாரு விஜயா, கடவுள் ஒன்றும் ஒன்று அப்படிலாம் படைக்கல. அப்படிப்பட்ட எண்ணத்தையே நீ முதல்ல மாத்து. முழு மனசோட நம்பிக்கையோட இரு. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல காலம் வரும். அதுவும் பல மடங்கு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும். உனக்கு பிறக்க போற குழந்தை சாதாரண குழந்தையா இருக்காது. அது 10 வருஷமா கடவுள் உனக்காக பார்த்து ஒவ்வொன்றா செதுக்கின ஒரு குழந்தையா தான் இருக்கும். அதனால தான் என்னமோ உனக்கு மட்டும் லேட் ஆகுது. ஆனா கண்டிப்பா உனக்கு வரும். அந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களை விட ரொம்ப புத்திசாலியாகவும் அறிவாகவும் அழகாகவும் இருக்கும். அந்த குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். நீ வருத்தப்படாத, எல்லாம் நல்லதா நடக்கும். என்ன நம்பு. சரிங்கக்கா. சரண்யா வரா, அவள் என்னன்னு பாருங்க. நான் கிளம்புறேன். சந்தோஷமா வந்தா. என்னத்தையோ வளரி அவளையும் கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற மக்களே, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு அந்த பொண்ணை மட்டும் கேட்டு காயப்படுத்தாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாதீங்க. அதே மாதிரி கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதை முழுசாக நம்புங்க. ஆனால் அது நேர தாமதமாகும். ஒரு சிலருக்கு சீக்கிரமாக கிடைக்கும், ஒரு சிலருக்கு லேட் ஆகும். ஆனால் வர வேண்டியது கண்டிப்பாக வந்துடும். எந்த அளவுக்கு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்காக பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சிட்ருக்காருன்னு அர்த்தம். அதனால எல்லாம் நல்லதாகவே இருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். வாமா, உள்ள வந்து உட்காரு. உள்ளெல்லாம் விடக்கூடாது, வேலையவே ஒரு பந்தல போட்டு உட்கார வைங்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, நீ வந்து உள்ள உட்காருமா. பிள்ளையே வயிறு வலியில இருக்கு, இப்ப வேற அதை ஒதுக்கி அதை ஏன் கஷ்டப்படுத்தணும்? முதல்ல இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ மீனா. மாமா சொல்லுங்க. இப்பதான் பாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க. இதோ கிளம்பிக்கிட்டே இருக்க மாமா, சீக்கிரமா வந்துடுறேன். இப்போ வர வேண்டாம், நாளைக்கு காலையில வா. இப்போவே லேட் ஆயிடுச்சு, இருட்ட போகுது. இந்த நேரத்துல நீ தனியா வர வேண்டாம், காலையில வா. ஓ
அப்போ சரி மாமா. சரி நான் வைக்கிறேன். என்னம்மா சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன்ப்பா. சரி போய் படுமா. பா அது உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? சொல்லுமா. நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். வேலைக்கா? எதுக்குமா? எனக்கு தனியாக இருக்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா அலோ பண்ணுங்க. இல்லம்மா, உன்னை தனியாலாம் விட முடியாது. அப்போ எப்படிப்பா நான் வேலைக்கு போகிறது? சிட்டியில் வேணும்னா ஈஸ்வரியத்தை கூட அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி போகட்டுமாப்பா? இல்லம்மா, அது சரியா வராது. இப்போதான் உனக்கும் ஆதிக்கும் கல்யாண நிச்சயமாகி நின்று போச்சு. இந்த நேரத்துல நீ அங்க போய் தங்கி இருக்கிறது சரியில்லை. நீ போக வேண்டாம், போய் சாப்பிட்டு படு. ப்ளீஸ்ப்பா. சித்ரா, உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன் நானு. போய் படுன்னு சொன்னேன். போய் படுமா. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஒரு வழியா மேடம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க போல. எத்தனை நாள் உன்கிட்ட கேட்டிருக்கேன் தனியாவா தனியாவான்னு. இன்னைக்கு தான் மனசு வந்திருக்கு போல. என்ன வாயை திறக்க மாட்ற? ஏய், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? உங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்கணும்னாலும் அதை இவர்கிட்ட கேளுங்க. இவர் சொல்லுவார் பதில். என்னாச்சு? இவ ஏதோ சொல்லிட்டு போறா, அவரு ஏதோ முறைச்சிட்டு போறாரு. என்ன பிரச்சனையா இருக்கும்? இந்த ரூம்லயே படுத்துக்கிறியாம்மா? ஏம்மா நான் தனியாலாம் படுக்க மாட்டேம்மா, பயமா இருக்கும்மா. நைட்டு அம்மா கூட படுத்துக்கலாம். இப்போ நீ இங்கே படு, உனக்கு ஏதாவது நான் எடுத்துட்டு வரேன். ஐயா ஆதி, சொல்லுங்க பாட்டி. இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்னும் தூங்காம? ஒன்றும் இல்லை பாட்டி, அம்மா கால் பண்ணாங்க, அதான் பேசிட்டு வரலான்னு மேலே வந்தேன். அப்படியாயா? என்னையா சொன்னா ஈஸ்வரி? சும்மா தான் பாட்டி பேசிட்டு இருந்தோம். 1 மந்த்ல வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டி. சரியா சரியா, நீ போய் படுத்து தூங்குயா. ஓகே பாட்டி, ஒரு 1/2 hour இங்கே இருந்துட்டு அப்புறம் போய் தூங்குறேன். சரியா, நேரத்தோட தூங்குயா. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? ஓகே பாட்டி. இந்த நேரத்துல யார் கால் பண்றது? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்க? நைட்டு 9 மணி. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? சும்மா தான் இருப்பாங்க. தனியா இருக்க பயமா இல்லையா? லைட்டா. நைட்டு நேரம் தெருவெல்லாம் லைட் அணைச்சிட்டாங்க. இந்த ஒரு வீட்டு லைட்டு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ பயம் கொஞ்சம் கம்மி தான். அப்போ பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்ல இல்லைன்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்று அங்கே தனியாக விட்டுட்டு எனக்கு இங்கே டென்ஷனாக இருக்கு. டென்ஷனா? ஆமாம். என்ன டென்ஷன்? நீ அங்கே தனியாக பயத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி நிம்மதியாக இருக்கும், அதான் ஒரே டென்ஷன். என்ன பதிலையே காணும்? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மேடம் ரொம்ப தைரியமான ஆள் தான் போலையே. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? இல்லை, தனியாக ஒரு வீட்டில் இருக்கீங்களே, அதுவும் நைட்டு நேரம், பயமே இல்லாமல் இருக்கீங்க, அதான் கேட்டேன். எனக்கு என்ன பயம்? என் அப்பா வர்றதுக்கு முன்னாடி 1 மாதம் நான் இந்த வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அப்போலாம் நான் பயப்படவே இல்லையே. ஓஹோ, அப்போ பேய் பூதம் அவங்களுக்குலாம் நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. தியா கேக்குதா? கேக்குது. என்ன மேடம், வாய்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு.
என்ன சத்தம் அது? தியா இருக்கியா? நீங்க எதுக்கு இப்போ பேய் பூதம்னு அதையெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? ஏன் என்னாச்சு? வெளியே காத்து பயங்கரமா அடிக்குது. அதுக்கு பயமா இருக்குங்க. ஏங்க இப்போ அதையெல்லாம் ஞாபகப்படுத்துனீங்க? தியா ஓகே தானே? என்ன ஓகே தானே? நல்லா பயமுறுத்தி வச்சுட்டு இப்போ ஓகே தானேன்னு கேட்குறீங்க. இன்னைக்கு நைட்டு நான் தூங்கின மாதிரி தான். ஏய் நான் ஜஸ்ட் ஃபன் பண்ணனேன். என்ன ஃபன்னோ போங்க. காத்துல ஜன்னல் படபடன்னு அடிக்கிறது கூட பயமா இருக்கு. தியா இங்க பாரு, பயப்படாத. ஒரு 5 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நீங்களாம் வராதீங்க, வேண்டாம். யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இந்த நேரத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ அங்கேயே இரு, நான் வரேன். ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க. ஃபோனை வச்சுட்டாரா? இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது, என் கொன்னே போட்டுருவாரு.